ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் தான். நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலுக்காக நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. என்னோட சேனல்ல நான் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா கண்டிப்பா நான் சொல்லிருவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க உங்களுடைய யூடியூப்க்கு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கலாம். நான் எப்போ தான் என்னோட சேனலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண தொடங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனல் நல்ல க்ரோத் ஆகி மானிட்டைசேஷன் எனபிள் ஆகி நீங்கள் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் சேனலுக்காக நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வேணாம். உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான ஒன்று தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ். அதாவது உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மைக் வாங்க வேண்டியது இருக்கும். மைக்கோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 200ன்னு சொல்லக்கூடிய ஒரு மினிமம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கூட பிகினர் யூடியூபரை பொறுத்த வரைக்கும் அந்த 200 கூட நீங்கள் செலவு பண்ணி மைக் வாங்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரி என்னோட ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை தான் சொல்ல போகிறேன். என்னோட சேனலுக்காக என்னோட வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக எந்த விதமான எக்ஸ்டர்னலாக எந்த விதமான ஒரு டிவைஸுமே நான் பயன்படுத்தலை. என்னென்ன டிவைஸ்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த விதமான மைக்கும் யூஸ் பண்ணல. அது தவிர்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஹெட்ஃபோனும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோட ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஃபோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உள்ள நார்மல் வாய்ஸ் ரெக்கார்டர் மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக கிடைக்காது. அதற்காக நீங்கள் எந்த விதமான தேர்ட் பார்ட்டியும் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆப்ஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ட்ரிக்கு தான், நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1500 கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மைக்கில் உள்ள கிளாரிட்டி உங்களுக்கு இந்த இதில் கிடைக்கும். அதை தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஆடியோ கூட என்னோட ஃபோனில் தான் ஒரு ட்ரிக் மூலிமா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் யூடியூபரை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல் ஒரு வேறு லெவலில் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1500 ஒரு போயா மைக் வாங்கி யூஸ் பண்ணலாம். வாங்க டெமோ மூலிமா எப்படின்னு பார்த்துடலாம். நண்பா, யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே நம்ம ரெடி பண்ணுற வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கைன் மாஸ்டர் ஆப் வச்சிருப்போம். கைன் மாஸ்டர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர அதில் இன்னும் பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி நம்ம கைன் மாஸ்டர் எடிட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லைட்ஸோ இமேஜஸை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுற வாய்ஸை வேற ஒரு டிவைஸ் மூலியமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதோட நம்ம வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோமோ அதை உங்களுடைய கைன் மாஸ்டரில் ஆடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுடைய ஃபோனில் உள்ள மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நாய்ஸ்னால் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாய்ஸ் நமக்கு ஒரு வேறு மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். கைன் மாஸ்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து தான் ரெக்கார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு டெமோ மூலியமாக காமிச்சிடுறேன். உங்களுடைய கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை ஒரு ஒயிட்டோ ஒரு பிளாக்கோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு நீங்கள் எத்தனை செகண்ட் உங்களுடைய வீடியோ நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க அத்தனை செகண்டுக்கு அந்த இமேஜை நீங்கள் ஃபுல் சைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 செகண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன்னா அந்த இமேஜை அதாவது மீடியாவில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண கலர் இமேஜை நான் ஒரு 4 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள வாய்ஸை கொடுத்து நான் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே நீங்கள் நாய்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 லைனை நீங்கள் பேசிக்கலாம். பேசி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு செட் ஆகலாம். திரும்ப நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான மெத்தடில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு ஆடியோ கிடைக்கும். அந்த ஆடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து 4 மினிட்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. பேசினதுக்கப்புறம் டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையுமே பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபுல் குவாலிட்டியில் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 540ன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிட்டியில் வச்சுட்டு ஃபுல் லோ குவாலிட்டியில் வச்சுருங்க. லோ குவாலிட்டி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ரெடி பண்ணுங்கள். அதாவது அதே கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்லைட்ஸோ இமேஜ் வச்சாலும் சரி வச்சு 4 மினிட்ஸ்க்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய கைன் மாஸ்டர் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதாவது ஆடியோ ஃபைல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்காது. வீடியோ ஃபைலாக மட்டும்தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். அந்த வீடியோ ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக வீடியோ ஃபைலை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்து அந்த வீடியோவை நீங்கள் ஆடியோவை மாற்றிக்கோங்க. ஆடியோவை மாற்றினதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபைல் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு ஃபுல் ஆடியோ குவாலிட்டியில் கிடைச்சிடும். ஃபைனலாக நீங்கள் ரெடி பண்ண ஆடியோ குவாலிட்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டியில் அது இருக்குன்னு தெரியும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. சூப்பராக உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் ஒரு 1500 கொடுத்து நீங்கள் போயா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கைன் மாஸ்டரோட வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து சூப்பராகவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எம்மே வந்து யூஸ் பண்ணி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.